வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கிங் கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம எங்கே எதற்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கான பவர் சப்ளைக்காக பயன்படுத்துவோம். இந்த வகையான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே ஸ்டெப் டவுன் டைப்பை சார்ந்தது. அதாவது உதாரணத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். இது வந்து 230 வோல்ட் ஏசி நம்ம இன்புட்டாக கொடுத்தோன்னா அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்ஸ், கூடவே 12 வோல்ட்டில் 1.5 ஆம்ஸ், அடுத்து 0 வோல்ட்டில் 1 ஆம்ஸ். இந்த மாதிரி நம்ம இன்புட்டில் கொடுக்குற வோல்டேஜை விட அவுட்புட்டை குறைச்சி கொடுக்குறதுனால இதை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேரியண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்னென்ன கேட்டகரி ஆஃப் வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் ரேட்டிங் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபோட்டோ மற்றும் ரேட்டு டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறத அந்த வாட்ஸ்அப் கார்ட்டில் ஆட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியலுக்கான உங்களுடைய அட்ரஸ்க்கு தகுந்த டெலிவரி சார்ஜஸோட டோட்டலாக சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிடுவேன். மெசேஜ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருவோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண ரெசிப்டினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ஸ்பீடு போஸ்ட், பார்சல் மற்றும் கொரியர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மூலிமா சேஃபாக அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கவலைப்படாமல் பேமெண்ட் பண்ணுங்கள், பத்திரமா பொருள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 வோல்டேஜ் டேப்பிங்ஸ் வந்துடும். அதாவது மெயின் டேப்பிங் ஒன்று, அதுக்கடுத்து அடிஷ்னலாக 12 வோல்ட் 1.5 ஆம்ஸ், அதுக்கடுத்து 0 வோல்ட்டில் 1 ஆம்ஸ். இந்த மாதிரி கம்பல்சரி 3 டேப்பிங் வந்துடும். இப்போது இந்த 24 வோல்ட்டில் என்னென்ன வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்றைக்கி பொதுவாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அல்லது 2.1 ஆம்ப்ளிஃபையர் அல்லது பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு 24 வோல்ட் வேரியண்ட்டில் வித் 5 ஆம்ஸோடு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த 24 வோல்ட்டில் மட்டும் 5 ஆம்ஸ் வேரியண்ட் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் நம்மகிட்ட கிடைக்கும். இதற்கு அடுத்து இதே 24 வோல்ட்டில் 8 ஆம்ஸ் வேரியண்ட் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர், அதற்கடுத்து 24 வோல்ட்டில் 10 ஆம்ஸ் வேரியண்ட் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் நம்மக்கிட்ட இருக்குது. இதற்கு அடுத்த வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 26 வோல்ட் வேரியண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆம்ஸ் கொண்ட மாடல், அதற்கடுத்து 10 ஆம்ஸ் கொண்ட மாடல், இந்த 2 மாடலுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இந்த 26 வோல்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28 வோல்ட்டு. இந்த 28 வோல்ட்லேயும் நம்மக்கிட்ட 8 ஆம்ஸ் கொண்ட மாடல், அதற்கடுத்து 10 ஆம்ஸ் கொண்ட மாடல், இந்த 2 மாடலுமே ஸ்டாக் இருக்குது. இதற்கு அடுத்த வோல்டேஜ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வோல்ட் ரேஞ்ச். இந்த ரேஞ்சிலையும் 8 ஆம்ஸ் கொண்ட மாடல் அண்ட் 10 ஆம்ஸ் கொண்ட மாடல் இது நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. இந்த பவர் கிங் கம்பெனியோடைய எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த அடிஷ்னல் 2 டேப்பிங்ஸ் வந்துடும். அதாவது இந்த 12 வோல்ட் டேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனுக்காகவும், 0 வோல்ட் டேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் வெரைட்டி கொண்ட எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் நம்மக்கிட்ட எப்போவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டைப்பாக நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. திருப்பி ஒருக்க நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் வேரியண்ட் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். 24 வோல்ட்டில் 5 ஆம்ஸ் வேரியண்ட், 8 ஆம்ஸ் வேரியண்ட், அதற்கடுத்து 10 ஆம்ஸ் வேரியண்ட், அதற்கடுத்து 26 வோல்ட்டில் 8 ஆம்ஸ் வேரியண்ட், அதற்கடுத்து 10 ஆம்ஸ் வேரியண்ட், அதற்கடுத்து 28 வோல்ட்டில் 8 ஆம்ஸ் வேரியண்ட், அதற்கடுத்து 10 ஆம்ஸ் வேரியண்ட், கடைசியாக 30 வோல்ட்டில் 8 ஆம்ஸ் வேரியண்ட் மற்றும் 10 ஆம்ஸ் வேரியண்ட். இது எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எஃப் டைப் கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து யூஸ் பண்ணியிருக்கூடிய பாபின் கிளாஸ் எப்பாக்சி FR4 PCB மெட்டீரியல் பாபின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மற்றும் செகண்டரி இரண்டுக்குமே நல்ல குவாலிட்டியான காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி டெர்மினல் இன்புட் கொடுக்கறதுக்காக ஃப்ளெக்சிபிள் வயர் கொடுத்துருக்காங்க. செகண்டரியினுடைய அவுட்புட் டைரெக்டாக வந்து எடுத்துக்கிறதுக்காக காப்பர் வயராகவே வெளியில் விட்டுட்டாங்க. இதனுடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கோரை நல்லா வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணியிருப்பாங்க. அதற்கடுத்து இதனுடைய வைண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிறதுனால ஒரு சில மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம்,
ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஒரு விதமான ஜர்க் வரும். அதற்கடுத்து கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு மாதிரி வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கும் அவுட்புட் வோல்டேஜ் ஏதாவது ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா பிரச்சனை வரும், அல்லது ட்ரான்ஸ்ஃபார்மருடைய லைஃப்பும் குறையும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கம்பெனியுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் கார்ட் வழியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.